வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எல்லாத்தையும் ஒரு டைம் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்னென்னு கொடுத்துருக்காங்க. த ஐ ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது இரு குவிய லென்ஸ் ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவகோட்ரா எண்ணின் மதிப்பு மோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை நான் அக்வா சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர் அப்படின்னு சொல்லுவோம். சல்பர் இன் கார்பன் டை சல்பேட். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஃபோர்த்து. ஸோ ஃபோர்த்து 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 54,000 ஜூல் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்துக்கு. ஸோ ஃபிஃப்த்து 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கம்பஸ்டன் ஆஃப் எத்தனால். எத்தனால் எரிதல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாகுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எத்தில் ஆல்கஹால். விச் ஃபார்ம்டு டியூரிங் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எத்தில் ஆல்கஹால். இதான் கரெக்டு. நவீன உடற்செயலுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது வில்லியம் ஹார்வி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுவும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரான்வியர் கணுக்கள் காணப்படும் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரான்வியர் கணு வந்து பார்த்திங்கன்னா நியூரானில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆக்சான் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டேஸ் தேங்காய் இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ தேங்காய் இளநீரில் அதிகமாக என்ன காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சைட்டோகைனின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது, டிஎன்ஏ வெட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் வந்து கரெக்டு. பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 11த்துக்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 11த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இந்த 1 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான இணையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெடாசென்ட்ரிக் தான் வந்து கரெக்டு. மெடாசென்ட்ரிக் தான் வந்து சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் 2 சமநீளம் உள்ள கரங்களை வந்து உருவாக்கும். ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெடாசென்ட்ரிக். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த 1 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கூட 2 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி 4 மார்க்கு 7 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இருந்து கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியர்ஸ்னால் என்ன, பற்சக்கரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் டேப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழ்நிலைகள் எழுதுக. உண்மை வெப்ப உரிவு குணகம் வரையறுக்கவும், மேலும் அதன் அழகினை எழுதுக. டிஃபைன் கோ எஃபிஷியன்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் மென்ஷன் த யூனிட். ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையின் வினைகளை கூறுக. ரைட் த ரியாக்ஷன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். நியூரான்களின் 3 வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை கூறுக. நேம் த 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் ஃபைண்ட் இன் ஃபார் லொகேஷன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவற்றை அடையாளம் காண்க. தைராய்டு கிளாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதைவியர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? ஹவு கேன் யூ டிட்டர்மின் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ்? டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பிரிண்டிங் டெக்னிக்கு. அதே மாதிரி வாட் இஸ் ஸ்டேஜ் இன் கிராச் எடிட்டர், இது ரொம்ப முக்கியம். கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 4 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ராக்கெட் ஏவுதலை எழுதுக. எலி நுண்ணோக்கியோட பயன்பாடுகள். மீஒலி அலைகள் என்றால் என்ன? எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்? வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ? உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் யாவை? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சோப் டிஜெட்டன்? ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துக. ஒருவித்தலை தாவரவேர், இருவித்தலை தாவரவேர். மனித இதயத்தின் வெளிப்புற அமைப்பை படமறிந்து பாகம் குறி. டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. வட்டார இன தாவரங்கள் என்பதை வரையறுத்து எழுதுக, ரொம்ப முக்கியம். டிஃபைன் எத்தனோபாட்னி, ரைட் த இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன் சிகிச்சை முறை பற்றி குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஜீன் தெராப்பி. கம்பல்சரி 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும். ஆல்ஃபா பீட்டா காமா நல்லா பார்த்துக்கோங்க. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. ஸோ இதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முயலுடைய சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? சிறுநீர் பாதை நோய் தொற்று UTI விளைவுகளை கூறுக. அதே மாதிரி டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது?
இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக. தவறான பயன்பாட்டுக்குள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் ஏதேனும் இரண்டினை கூறுக. Why are the ring cartilage found in trachea? Rabbit. Write the notes of UTI. What is the biological significance of DNA? What is the prevention can taken preventing for heart disease? Mention the 2 approaches of protection of abused child. ஸோ மேலே நம்ம பார்த்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து தமிழ் மீடியம் இருக்கு. இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க் கொஷினில் கீ பாயிண்ட் வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். பர்சக்கரங்கள் வட்டப்பரப்பின் விளிம்புகளில் பல் போன்று மாற்றம் செய்யப்பட்ட அமைப்பு. பர்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயக்குகின்ற வாகன சரங்களுடைய சுழற்சி வேகத்தை மாற்றலாம், மேலும் திறனை கடத்தப்படுதலுக்கு உதவுகின்றன. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே எழுதணும். அதே மாதிரி நியூரானுடைய அமைப்பு. ஒருமுனை நியூரான் வளர்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும். இருமுனை நியூரான் கண்களின் விழித்திரையில் நாசித்துறையில் இருக்கும். பலமுனை நியூரான் மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புறணியில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். ஸோ டயக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா தைராய்டு தான். ஸோ 1/2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து படிவங்களுடைய வயது. நெக்ஸ்ட்டு ஏதேனும் 2 பாயிண்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் எதனா போதுன்னு சொல்லியிருக்காங்க. எளிய நுண்ணோக்கியோட பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அது கீழே மீயொலி அலைகள், உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள், அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா உலோக கலவையாக்கல் வரையறைக்கு 2 மார்க்கு, புறப்பரப்பை பூசுதல் வகைக்கு 2 மார்க்கு, சோப்பு டிஜிட்டல் வேறுபடுத்துக வேறுபாடுகள் 4 எழுதியிருக்கணும். வேறுபாடு தருக பொறுத்த வரைக்கும் ஒருவித்திலை இருவித்திலை தாவர வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஹியூமன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதே படத்துக்கு வந்து 2 மார்க்கு, பாகத்துக்கு வந்து 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வட்டார இன தாவரவியல் வரையறை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழி வழியாக எவ்வாறு பயன்படுகிறது பற்றி அறிதல் முக்கியத்துவம். ஸோ அதான் வட்டார இன தாவரவியல். ஏதாவது 2 முக்கியத்துவம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜீன் சிகிச்சை முறை பற்றி விளக்குக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீன் சிகிச்சை முறை வரையறைக்கு 2 மார்க்கு, வகைகள் மற்றும் விளக்கத்துக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி 3 × 7 21 7 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பண்புகள், தன்மை, மின்சுமை, அயனியாக்கும் திறன், ஊடுருவும் திறன், மின் மற்றும் காந்த புலங்களில் ஏற்படும் விளைவு, திசைவேகம். ஸோ 7 மார்க்குக்கான கீ பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இந்த கீ ஆன்சர் வந்து ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காற்று எளிதராக சென்று வரன்னு எழுதுனா 2 மார்க் தராங்க. சிறுநீர் பை அலர்ச்சி, சிறுநீரக தொற்று, நோய் அறிகுறிகள், பாக்டீரியா எழுதுனா 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏதேனும் 3 முக்கியத்துவம், முன்னெச்சரிக்கைக்கு முக்கியத்துவம், இந்த மாதிரி வந்து எழுதணும். ஸோ இந்த ஆன்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.